Today's topic of discussion, protein and their classification. What is protein? Proteins are macromolecules, also termed as polypeptide. So many amino acidலாம் வந்து சேர்ந்து தான் நம்மளுக்கு ஒரு பெரிய பாலிபெப்டைட் கிடைக்கும். அந்த பாலிபெப்டைட் தான் வந்து புரோட்டீன் மாலிகுல்ஸ். இது வந்து ஒரு மேக்ரோ மாலிகுல்ஸ். இதோட கிளாசிஃபிகேஷன் வந்து 4 மெயின் டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் இருக்குது. ஒன்று வந்து பேஸ்ட் ஆன் தர் பாலிபெப்டைட் செயின் வந்து தே கிளாசிஃபைடு இன்டு 2 கேட்டகரி. ஒன்லி ஒன் பாலிபெப்டைட் செயின் இருந்ததுன்னா மோனோமெரிக், மெனி பாலிபெப்டைட் செயின் இருந்ததுன்னா மல்டிமெரிக். மோனோமெரிக் பாலிபெப்டைட் செயின் இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து லைசோசைம் அண்டு மயோக்ளோபிளின். மெனி பாலிபெப்டைட் செயின் ஹீமோக்ளோபிளின். இதில் வந்து என்ன 2 ஆல்ஃபா செயின் 2 பீட்டா செயின் இருக்கும். இன்சுலினில் வந்து 2 செயின் ஆல்ஃபா அண்டு பீட்டா செயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தர் கம்ப்ளீட் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் அண்டு செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீனுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன். செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீனுக்கு இன்னொரு நேம் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ப்ரோட்டீன்கிறப்ப அதில் வந்து ஆல் எசென்சியல் அண்ட் நான் எசென்சியல் அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது வந்து மெயினாக நான்வெஜ் சோர்ஸில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். செகண்ட் கிளாஸ் ப்ரோட்டீன் ஆர் இன்கம்ப்ளீட் ப்ரோட்டீன்கிறப்ப சம் எசென்சியல் அமினோ ஆசிட் ஆப்சென்ட் ஆகிருக்கும். இது வந்து மெயினாக வந்து பிளான்ட் சோர்ஸ், வெஜிடேரியன். அதனால தான் வந்து டாக்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க மில்க் அண்டு மில்க் ரிலேட்டட் ப்ராடக்ட் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. தேர்டு ஒன் இஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர். இதில் வந்து 4 டைப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ப்ரைமரி ஸ்ட்ரக்சருங்கிறப்ப இது வந்து ஒரு சிம்பிளஸ்ட் ஸ்ட்ரக்சர். இதில் வந்து லாங் லீனியர் செயின் அமினோ ஆசிட் இருக்கும். லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு அமினோ ஆசிட், அதுக்கு வந்து என் டெர்மினல் அமினோ ஆசிட். லாஸ்ட்டாக இருக்கிறது வந்து ரைட் சைடு இருக்கிறது வந்து லாஸ்ட் அமினோ ஆசிட். இதுக்கு இன்னொரு நேம் வந்து சி டெர்மினல். ஸோ இது வந்து என் டெர்மினல், இது வந்து சி டெர்மினல். This structure has specific sequence of amino acid. So this one will tell position of amino acid in protein. இப்படி தான் அமினோ ஆசிட் இருக்கும். இது வந்து ஜாயிண்டட் பை பெப்டைட் பாண்ட். ஓகேவா? இந்த ஒவ்வொரு சர்க்கிளையும் பார்த்தா ஒவ்வொரு டைப் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கும். இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறப்ப இது மாதிரி அமினோ குரூப் இருக்கும், கார்பாக்சி குரூப் இருக்கும், இங்கே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும், இங்கே ஆர் இருக்கும். ஒன்லி கோவலண்ட் பாண்ட் ஆர் ப்ரெசன்டட் லைக் பெப்டைட் பாண்ட் அண்டு டைசல்ஃபைட் பாண்ட். இது வந்து நான் ஃபங்க்ஷனல், அதாவது டெர்ஷரிக்கு அப்புறம் இருக்கிறது தான் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கும். ப்ரைமரி செகண்டரியில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் இருக்காது. ஆனால் இந்த இன்சுலின் இது வந்து ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் தான். இதில் வந்து ஃபங்க்ஷனல் குரூப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். Primary structure is the first stage of the protein formation during protein synthesis. Higher level of protein structure are dependent on primary structure. Okay, secondary, tertiary, quaternary எதுவுமே வந்து first all the things depended on primary structure தான். further இது folding ஆகிட்டு secondary, அது வந்து further folding coiling ஆகி tertiary structure வந்து ஃபார்ம் ஆகும். எங்கே ஃபோல்டிங் நடக்குதுன்னா n-4. ஓகே, ஹியர் 1லேருந்து 4 இங்கே தான் வந்து ஃபோல்டிங் நடக்கணும். ஆனால் இன்பிட்வீன் 3.6 அமினோ ஆசிட் இங்கேயே வந்து ஃபோல்டிங் நடக்கிறதுனால இது வந்து ஸ்பைரலாக ஃபார்ம் ஆகுது. ஸோ ஹைட்ரஜன் பாண்டிங் ஆர் ஃபார்ம்டு பிட்வீன் n-4th amino acid. Each turn of helix containing 3.6 amino acid. So spiral shape, very strong. This one found in our hair, fingernail and toenail present ஆயிருக்கு. Beta bilated sheet, 2 or more segment of polypeptide chain or 2 different polypeptide chain lined up next to each other forming a sheet like structure held together by hydrogen bonding. Next வந்து tertiary structure of protein. இது வந்து 3-dimensional compact structure of that protein formed by folding, coiling, pleated of secondary structure of that polypeptide chain. This one stabilized by hydrogen bond, hydrophobic, hydrophilic, van der Waals force and எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டிங். அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து பெப்டைட் பாண்ட், செகண்ட் வந்து ஹைட்ரஜன் பாண்ட். இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்ட், ஹைட்ரஜன் பாண்ட், ஹைட்ரோஃபோபிக், ஹைட்ரோஃபிலிக், வான் டெர் வால் ஃபோர்ஸ் அண்டு எலக்ட்ரோஸ்டாட்டிக் பாண்டிங். ஸோ இங்கே வந்து ஹைட்ரஜன் பாண்ட், டைசல்ஃபைட் பாண்ட், அயனிக் பாண்ட், இது வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பாண்டிங்கில் வந்து இது என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு 3D ஸ்ட்ரக்சர் மாதிரி கிடைக்கும். ஆன் ஹீட்டிங் எ ப்ரோட்டீன் losses it is safe and it should to be denatured. It can be studied by X-ray, crystallography and NMR, nuclear magnetic resonance studies. Okay, example all enzymatic protein and plasma protein. Last one is quaternary structure,
Protein with quaternary structure can also called as multi-protein complex or multimer. This one quaternary structure allow a protein to have multiple functions like enzyme. இங்கே வந்து 2 alpha 2 beta இருக்கு. ஸோ ஹீமோகுளோபின் 4 polypeptide chain present ஆயிருக்கு. First classification based on the polypeptide chain, second classification based on their complete form, third one is based on the structure, fourth one based on their composition. Simple protein, it is made up of only amino acid. Example, albumin, egg and milk, ovalbumin, lactalbumin. Second one is conjugated protein plus non-protein part, protein plus nucleic acid, nucleoprotein, protein plus phosphoric acid, phosphoprotein, protein plus mucopolysaccharide, mucin. Here protein, globulin plus iron, chromoprotein. This is the conjugated. Last one is protein derivatives, protein break, peptone and proteases. So from fibrinogen, okay, fibrin from fibrinogen, myosin from this one, myosin from myosin. These are the protein derivatives. Next, biological significance, structural protein, example collagens, it is found in bone and cartilage. Then keratin, nail and hair, essential for particular structure within that body. Next one is enzyme, some of that protein such as pepsin catalyzed biological reaction and act as enzyme. Third one is hormone, some protein act as hormone, example insulin, regulate metabolic process. Next one is transporter. Some protein act as a transporter, transport some substances. Example hemoglobin. What it will do? It will transport oxygen and nutrient to cell, taking carbon dioxide and toxic from the cell. Then receptor na some hormones act as a, these protein act as a hormonal receptor for signal transduction. Then storage, iron வந்து storage, aquaridine for storage form of that iron. Then antibodies, 5 different type of antibodies, IgG, IgA, IgM, IgE, IgD. இது வந்து IgG, ஓகே, காமா குளோபுலின். இது வந்து என்ன பண்ணுது, நம்மளுக்கு இம்யூனிட்டியை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு லாங் எஸ்ஏ டைப் ஆஃப் கொஸ்டின். ஃபஸ்ட்டு வி வாண்ட் டு ரைட் வாட் இஸ் ப்ரோட்டீன், அதில் வந்து கிளாசிஃபிகேஷன் 4 டைப் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், தென் பயாலஜிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஃபங்க்ஷனோட முடிக்கணும். இந்த வீடியோவில் ப்ரோட்டீன், அதோட கிளாசிஃபிகேஷன், அதோட ஸ்ட்ரக்சர், then secondary structure, tertiary structure, quaternary structure, then composition and biological significance discussed. Thanks for watching.